கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாட்களில் கூட ஒரு சில நாட்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்ததான முதல் பிரசங்கத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கம் என்கிறதான ஒரு பிரசங்கத்தை செய்தார். அதுதான் அவருடைய ஊழியத்தினுடைய தொடக்கத்தில் செய்ததான பிரசங்கங்கள். அதை கேட்பதற்கு அநேக மக்கள் வந்தார்கள். சீஷர்களுக்கு தான் அது குறிப்பாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அநேக மக்கள் அவரிடத்துல கூடி வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலிருந்து ஒரு சில நாட்களுக்கு அதில் சொல்லியிருக்கிறதான அந்த பாக்கியவான்கள் என்று சொல்லக்கூடியதான தலைப்பில் உள்ளதான அந்த காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்று முதலாவது பாக்கியவான் யார்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது. இந்த வசனத்தை படிக்கின்ற வேளையில யார் பாக்கியவான்கள் என்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்துல ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், நல்ல ஆரோக்கியத்தோடு கூட இருக்கிறவர்கள், பெரிய ஆட்கள் என்று சொல்லவில்லை. எளிமை உள்ளவர்கள். எந்த பகுதியில எளிமை உள்ளவர்கள்? ஆவி பகுதியில, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். இயேசுநாதர் சொல்லுகின்ற வேளையில நம்முடைய உள்ளான மனிதனிலே தான் அவன் எளிமையை அவர் பார்க்க விரும்புகிறார். இந்த புறம்பான மனிதனிலே ஒன்றும் கிடையாது. எல்லா மற்ற காரியங்கள் ஐஸ்வர்யவான்கள் பணக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வேளைகளிலே நம்மை அவர் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் ராஜ்யம் அல்ல, இந்த உலகத்தினுடைய சம்பாத்து சொத்து இவைகள் எல்லாம் அல்ல, ஐஸ்வர்யங்கள் அல்ல, படிப்பு அல்ல, கல்வி அல்ல, எதுவா இல்லை, எல்லாவற்றிலும் சிறந்தது பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யம் என்று சொன்னால் எங்கேயோ நம்ம மரித்த பின்பு இருக்கிறது அல்ல, இங்கேயே இந்த பரலோக ராஜ்யம் இருக்கிறது. யாருக்கெல்லாம் அந்த பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று சொன்னால் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். யாரெல்லாம் ஆவியில மிக மிக எளிமையாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவர் உபயோகப்படுத்தி இருக்கிறார், பரலோக ராஜ்யத்துல வல்லமையாக உபயோகப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே அவருடைய ராஜ்யம் என்பது இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் அல்ல. அந்த பரலோக ராஜ்யத்துல நாம் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் காரியம், நாம் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கின்ற வேளையில நமக்கு கர்த்தர் இந்த பரலோக ராஜ்ய ஆசீர்வாதங்களை கட்டளையிடக் கொடுக்கிறார். இந்த வேளையில கூட விசேஷமாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கும் இந்த ஆவியிலே எளிமையை நீங்க கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பல நேரங்களிலே எங்களுக்கு பெருமை வருகிறது ஐயா, அநேக மேட்டிமைகள் வருகிறது. அவைகளெல்லாம் எடுத்து போட்டு எங்களுடைய ஆவியிலே நாங்கள் எப்பொழுதும் எளிமை உள்ளவர்களாக இருந்து அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.